ஸ்கேல்ப்ல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸ்கேல்ப்ல வந்து 7 லேயர் ஸ்கேல்ப் இருக்கும். உடம்பே வந்து பார்த்தீங்கன்னா 7 லேயர் ஸ்கின். அது தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும். உள்ள இருக்கக்கூடிய வேர்க்கால்களுக்கு கொடுக்கக்கூடிய போஷாக்கு, கொடுக்கக்கூடிய ஆயில், கொடுக்கக்கூடிய மசாஜ். இது யாருமே பார்த்தீங்கன்னா, எதுவுமே பெருசா குடுக்கறதே கிடையாது. மசாஜ் யாருமே பண்றது கிடையாது. சும்மா வெறும் ஆயில் மட்டும் போடுறாங்க. சார் நான் ஆயில் போட்டேன். ஆனா முடி கொட்டுது பயங்கரமா. பயப்படாதீங்க. எந்த ஒரு ஆயிலும் சுத்தமான தேங்காய் எண்ணெயே ஒரு முடி வளர்ச்சிக்கு சூப்பரான ஒரு விஷயம். ஆயில் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. எப்பொழுதுமே முடி பார்த்தீங்கன்னா, உதிர்றதுக்கு தன்மை உண்டு. ஆனா நம்ம என்ன நினைச்சுட்டு இருப்போம், புதுசா ஒரு எண்ணெய நம்ம ட்ரை பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, அப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா கத்தோட வரும். "ஐய்யய்யோ! இந்த எண்ணெய் வந்து நமக்கு செட் ஆகல" அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. அப்படி கிடையாது. நம்ம ஆயில் போடும்பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, விழுமுடி, விழுந்து கொண்டிருக்கும் முடி, ஆடும் முடி, ஆடிக்கொண்டிருக்கும் முடி, இப்படி இந்த ஒரு 1 மாசம் கழிச்சு விழுற முடியும் சேர்ந்து வரும். அவ்வளோதான். நீங்க அத பார்த்து பயப்படக்கூடாது. ஏன்னா, உங்களுக்கு ஏற்கனவே பல்லு ஆடிட்டு இருக்கும்போது, முடி ஆடிட்டு இருக்கும். நீ என்ன போட்டோன்னு லூஸ் ஆனோனே அது வந்துரும். அவ்வளோதான் ஈஸியா. முன்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா வர வேண்டியது. ஒட்டு மொத்தமா வந்தோனே நம்ம எல்லாம் பயந்துர்றோம். அப்படி கிடையாது. நீங்க அந்த உழுவுற முடியெல்லாம் நாளைக்கு நாளான்னைக்கு அது வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழாது. ஸோ வெறும் தேங்காய் எண்ணெய்க்கு அவ்வளோ பெரிய எஃபெக்ட் இருக்கு.